பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை நல்லடக்கம் செய்ய இதுவரை எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்போம். தாயுமானவன், வணக்கம். என்ன சொல்லியிருக்காங்க அதிகாரிகள்? விவரங்களை பதிவு பண்ணலாம். நேற்றைய தினம் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடலானது சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்ட நிலையில் இன்று காலை பிரேத பரிசோதனை என்பது நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக உடலானது எம்பாமிங் செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்க தயார் நிலையில வைக்கப்பட்டிருந்தது. இது ஒரு புறம் இருக்க, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய உறுப்பினர்கள் மற்றும் புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பலர் இந்த பகுதியில காலை முதலே திரண்டிருந்தார்கள். சுமார் 200க்கும் மேற்பட்டோர் திரண்டிருந்த நிலையில படிப்படியாக 600 பேர் வரை இந்த பகுதியில திரண்டு ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டிருந்தார்கள். 2 காரணங்களுக்காக ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றிருந்தது. குறிப்பாக உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும், அது மட்டுமின்றி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடலை கட்சியினுடைய அலுவலகத்திலேயே நல்லடக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது. இதன் காரணமாக உடலானது உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கு காலதாமதம் என்பது ஏற்பட்டது. சுமார் 150க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ச்சியாக இங்கே பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக மறைந்த ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடலை நல்லடக்கம் செய்வதற்கு மாநகராட்சியிடம் அனுமதி என்பது கோரப்பட்டிருந்தது. மாநகராட்சியின் சார்பில் எந்த விதமான அனுமதியும் வழங்கப்படாத ஒரு சூழல்ல தொடர்ந்து போராட்டம் என்பது நடைபெற்ற வண்ணம் இருந்தது. இந்த நிலையில தான் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் சிலர் மாநகராட்சி அனுமதி அளித்து விட்டதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொண்டர்கள் படிப்படியாக கலைந்து செல்லுமாறு உத்தரவிட்டு தொடர்ச்சியாக அந்த வெளியில் நின்று கொண்டிருந்த இறுதி ஊர்வல வாகனத்தை உள்ளே எடுத்து வருவதற்கு அனுமதி என்பது கோரியிருந்தனர். அதன்படி தொண்டர்கள் படிப்படியாக ஒதுங்கி நின்ற நிலையில் இறுதி ஊர்வல வாகனமானது அமரர் அறை வரைக்கும் எடுத்து செல்லப்பட்டிருந்தது. இந்த நிலைக்கு மத்தியில் தான் நிர்வாகிகள் சிலர் சொல்லிய ஒரு சூழல்ல தற்போது மாநகராட்சியின் தரப்புல தற்போது தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல இதுவரைக்கும் மாநகராட்சியின் சார்பில் பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடலை நல்லடக்கம் செய்வதற்கு அனுமதி என்பது வழங்கப்படவில்லை என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குடியிருப்பு பகுதியில உடலை நல்லடக்கம் செய்வதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் இருப்பதாகவும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.